ஃபுல்லாக அப்படியே அளவோட மேலே அப்படியே ஷிஃப்டாக மாறுது. மேலே போனதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு அழகாக தோல் உரிச்சு அப்படியே மாறி வர அந்த கையோட அப்படியே இன்னொரு இடத்துல உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா கழுவுன்னு கழுவி ரெண்டா எல்லா உருளைக்கிழங்கு அப்படியே இன்னொரு மிஷின்ல தள்ள அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேப்ப அந்த சிப்ஸுக்கு வெட்டும் பாருங்க. அதே மாதிரி அழகா சீவன் சீவி போடுது. சீவனதுக்கு அப்புறம் அதையும் ஒரு கழுவி நல்லா சுத்தமா ரெடி பண்ணுது பாருங்க. அதுக்கப்புறம் நல்லா கழுவி முடிச்சதுக்கு அப்புறம் பொரிச்சு எடுக்கிற அந்த மிஷின்ல போட்டு நல்லா பொறின்னு பொரிச்சு எடுத்து சிப்ஸ்லாம் வெளியே வரமா அப்படியே எல்லா சிப்ஸும் ஒரே இடத்துல சந்திக்க அதுக்கப்புறம் அந்த சிப்ஸ் எல்லாத்தையும் தூக்கி அந்த ஒரு கிரைண்டர்ல போட்டு நல்லா சுத்து பொடியெல்லாம் மிளகா பொடியெல்லாம் அது கூட போட்டு நல்லா ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அளவா ஒரு டப்பால அழகா அப்படியே அடிக்கடிக்கு மேல போது பாருங்க. சிப்ஸ் மேல போன சிப்ஸ் எல்லாம் அப்படியே இன்னொரு மிஷின்ல மாற அந்த மிஷின் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த பாக்கெட் அளவுக்கு கரெக்டா அளவெடுத்து அந்த பாக்கெட்டுக்குள்ள போட்டு நச்சு அழகா வச்சு 5 ரூபா பாக்கெட் சிப்ஸ் வெறித்தனமா ரெடி பண்ணிருது பாருங்க. உருளைக்கிழங்கு சிப்ஸ் சுத்தமா தான் செய்யறாங்க. இதை திங்கிறதுனால நம்மளுக்கு நல்லதா கேடான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லி விட்டு போங்க.